إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவரிடமே உதவி தேடுகிறோம், அவரிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் நடந்த ஒரு சம்பவம், அதுவும் அல்லாஹ்வுடைய நபியின் மஸ்ஜிதில் நடந்த ஒரு சம்பவம், அதுவும் நம்மை கொந்தளிக்க வைக்கிற ஒரு சம்பவம். ஏனென்றால் அது நடந்தபோது நபித்தோழர்கள் கொந்தளித்தார்கள், கோபப்பட்டார்கள், ஆத்திரப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்களால் பார்க்க சகிக்க முடியவில்லை. மஸ்ஜிதுக்குள் அது நடந்து விட்டது. நடக்கும்போது அதை பார்த்தவர்கள் கொந்தளிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நபித்தோழர்கள். மஸ்ஜிதுடைய கண்ணியம் என்ன? அதுவும் அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட மஸ்ஜிதிலே மிகச்சிறந்த மஸ்ஜித் அது. காபத்துல்லாவிற்கு அடுத்து மிகச்சிறந்த மஸ்ஜித் எது? மஸ்ஜிதுன் நபவி, நபியின் மஸ்ஜித். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியது. அவர்கள் செங்கல் சுமந்தார்கள். அவர்கள் முதலாவதாக தங்களுக்கு வீடு கட்டுவதற்கு முன்பு மதீனாவிற்குள் நுழைந்தவுடனேயே அந்த மஸ்ஜிதை தான் கட்டினார்கள். இது தெரியுமா சகோதரர்களே, பெரியோர்களே? ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு தனக்கு வீடு கட்டுவதற்கு முன்பு கட்டியது மஸ்ஜிது நபவி. மற்ற இடங்களில் தொழுவதை காட்டிலும் அபரிமிதமான 1000 மடங்கு நன்மைகள் அதில் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதில் இந்த சம்பவம் நடந்தது. ஒருவர் கிராமவாசி, படிப்பறிவில்லாதவர், மார்க்க சட்டங்கள் தெரியாதவர். அவர் வந்தார், மஸ்ஜிதுக்குள் சிறுநீர் கழித்தார், மூத்திரம் கழிக்கிறார். யாருடைய மஸ்ஜித்? நபியின் மஸ்ஜித். யாருக்கு முன்பு இது நடக்கிறது? அதுதான் இங்கே மிக முக்கியம். நபியும் உட்கார்ந்திருக்கிறார், நபியின் தோழர்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். மஸ்ஜிதுக்குள் வந்து ஒருவர் மூத்திரம் கழிக்கிறார். இதை பார்க்கிறார்கள். யார் பார்க்கிறார்? நபியும் பார்க்கிறார். காத்தமுன் நபி, கடைசி நபி, ஹைருல் ஹல்க், படைப்பில் மிகச்சிறந்தவர், அவர் பார்க்கிறார். அதே நேரத்தில் நபி தோழர்களும் பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற அமைப்பு எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருந்தால் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருப்பார்கள், அவர்களை சுற்றி நபி தோழர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். வருகிறவர்களுக்கு யார் நபி என்று கூட அடையாளம் பார்க்க முடியாது. ஏற்கனவே
இவர் நபி என்று பார்த்து தெரிந்திருந்தால் மட்டும்தான் அடையாளம் காண முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கென்று தனியா தன்னை முன்னிறுத்தக்கூடிய பகட்டான ஆடை உடுத்தியதில்லை. நபி தோழர்கள் பலருடைய ஆடையை விட மற்ற ரகமான கிழிந்த அல்லது தைக்கப்பட்ட அந்த ஆடை தான் உடுத்தியிருப்பார்கள். ஆக வந்தவருக்கு நபி உட்கார்ந்திருப்பதும் தெரியாது, நபி தோழர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்ன நடந்தது? இவர் சிறுநீர் கழிக்கிறதை பார்த்த உடனேயே, மஸ்ஜிதுக்குள் இது நடக்கிறதை பார்த்த உடனேயே பார்த்த இந்த தோழர்கள் கோபத்திலே ஆத்திரத்திலே அடிப்பதற்கு எழுந்தார்கள். யாரை? அந்த சிறுநீர் கழிக்கிறவனை, அந்த மனிதரை. இவனுக்கு சும்மா விடக்கூடாது, மஸ்ஜிதுக்குள்ள வந்து சிறுநீர் கழிக்கிறான், மூத்திரம் அடிக்கிறான், பிடிக்க அவனை. இதுதான் அந்த தோழர்களுக்கு வந்த கோபம், ஆத்திரம். ஆனால் என்ன நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நமக்கு தெரியும் இல்லையா? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகில உலகம் அனைத்திற்கும், படைப்புகள் அனைத்திற்கும் நபியே உங்களை ஒரு கருணையாக, ரஹ்மத்தாக தவிர நாம் அனுப்பவில்லை. ஆக உங்களை அனுப்பியது கருணையாக அனுப்பியிருக்கிறோம், ஒரு ரஹ்மத்தாக அனுப்பி. வெறும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஆலமூன், இந்த வானங்கள், பூமி, இந்த இதில் படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்திற்கும் ரஹமத் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நபி இந்த சிறுநீர் கழிக்கிற மனிதரை அடிப்பதற்கு எழுந்தவர்களை பார்த்து அமைதி, நிதானம், பொறுமை, அப்படி உட்காருங்கள், உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், அவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யட்டும். அவர் சிறுநீர் கழிக்கிறார், இடையூறு செய்யாதீர்கள். அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும். முடித்த பிறகு ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை கூப்பிட்டு, ஒண்ணுக்கு போயிட்டியா இங்க? இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா உனக்கு? மரியாதையா அந்த இடத்தை நீ தான் கழுவிட்டு போகணும், இல்ல அவ்வளவுதான். இப்படி பேசினார்களா? இல்லை. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், ரசூலுல்லாஹ்விடம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அஹ்லாக், பண்புகள், குணநலன்கள். அது ஒரு சிறந்த மனிதனிடம் சிறந்த அஹ்லாக் வேண்டும் என்றால் சிறந்த நபியிடம் வந்து கற்றுக்கொள்வதற்கு இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை கூப்பிடவில்லை. இந்த அடிப்பதற்கு கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு எழுந்தார்கள் இந்த தோழர்கள். அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவர் முடித்து விட்டார் என்றால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு வாளி தண்ணீரை எடுங்கள், அந்த இடத்தில் தண்ணீரை ஊற்றி விடுங்கள். என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நம்முடைய மஸ்ஜிது போல அல்ல. நம்முடைய மஸ்ஜிதுகள் எல்லாம் நல்ல டைல்ஸ் போட்டு, நல்ல கார்பெட் போட்டு, அல்ல பாய் விரித்து, எல்லா இந்த வசதிகளோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு இந்த நிஅமத்தை செய்திருக்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ் தொழுது, சஹாபாக்கள் தொழுது எல்லாம் வெறும் மண்ணால் ஆன, வெறும் மண் இருக்கிற தரை. அதிலும் மழை பெய்து விட்டால் சகதி ஆகிவிடும். அவர்கள் மழை பெய்த நிலையில் அவர்கள் தொழும் போது அவருடைய நெற்றியிலே சகதி, சேறு அப்பி கிடக்கும். அதே நிலையில் அவர்கள் வெளியே தொழுது முடித்து போகும்போது அவங்களுடைய நெற்றியிலே சேறு அப்பி இருக்கிறதை பலரும் பார்ப்பார்கள். அப்படி பார்க்க முடியும். அந்த இடத்தில் அவர் சிறுநீர் கழித்த உடனே ரசூலுல்லாஹ் நீங்கள் ஒரு வாளி தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள். அடிக்க எழுந்தவர்களுக்கு வேலை சொன்னார்கள், நீங்கள் வாளி தண்ணீரை ஊற்றுங்கள். அந்த மனிதருக்கு கூட சொல்லவில்லை. பிறகு அந்த மனிதரை கூப்பிட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து அவர் வந்த உடனே சொன்னார்கள், ஹாதா மஸ்ஜித், இது மஸ்ஜித், பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு இது. இங்கே தொழுகை நடக்கும், அல்லாஹ்வை திக்ர் செய்வது நடக்கும், இங்கே மார்க்கம் கற்றுக் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட இடம் இது. ஆகவே இந்த இடத்தில் நீங்கள் சிறுநீர் கழிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு அறிவுரை சொன்னார்கள். இதற்கு பிறகு என்ன நடந்தது கேளுங்கள். சிறுநீர் கழித்தவர் தொழ வேண்டும். அவர் என்ன செய்வார்? ஒது முறிந்திருக்கும் இல்லையா? அவர் இப்போது ஒது செய்தார். ஒது செய்த பிறகு அவர் தொழுதார். தொழுது முடித்த பிறகு சப்தமாக துவா கேட்டார், யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மதுக்கும் நீ அருள் புரி, கருணை காட்டு. அவருக்கு தெரிந்து விட்டது இவர் முஹம்மது, இவர் தான் நபி. மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், இவர் எப்படி நடந்து கொண்டார்? மற்றவர்கள் எப்படி ஆத்திரப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள், இவர் எப்படி நம்மை அணுகினார்? அதை பார்த்துவிட்டு அவர் தொழுது முடித்த பிறகு துவா செய்யும் போது, அல்லாஹ்வே எனக்கும் முஹம்மதுக்கும் அருள் புரி என்று சொன்னார். ரசூலுல்லாஹ்வுடைய காதில் அது கேட்கிறது. ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருள், ரஹ்மா,
அது மிக விசாலமானது. இப்படி எனக்கும் உனக்கு மட்டும் சுருக்கி விட்டாயே நீ எல்லாருக்காகவும் கேட்கலாமே என்று சொன்னார்கள். அவர் எல்லாருக்காகவும் கேட்கிறார். இந்த சம்பவம் ஏன் நான் இங்கே ஆரம்பிக்கிறேன் என்றால், முதலில் இந்த சம்பவம் நடப்பது மஸ்ஜிதிலே. நாம் பல நேரங்கள் மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை நம்முடைய வரையறை, நம்முடைய ஐடியாலஜி அல்லது நாம் என்ன புரிந்திருக்கிறோமோ மார்க்கம் தீன் என்று அதில் இருக்கக்கூடிய குறைபாட்டோடு தான் மஸ்ஜிதை பார்ப்போம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை பார்த்தார்கள், அதே மஸ்ஜிதில் ஒரு தவறு நடக்கும்போது எப்படி ரசூலுல்லாஹ் அதை அணுகினார்கள், செய்யக்கூடியவருடைய நிலை என்ன? ஏனென்றால் அவர் மற்ற நபித்தோழர்களைப் போல உள்ளவர் அல்ல. ரசூலுல்லாஹ்வோடு எப்போதும் உட்கார்ந்து கொண்டு மார்க்கத்தை படித்து தன்னை பக்குவப்படுத்தி மார்க்க கல்வியெல்லாம் கற்றுக்கொண்டவர் அல்ல. அங்கே மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருந்த ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் கூட மஸ்ஜிதுடைய இந்த அவமதிப்பு விஷயத்தில் உடனே ஆத்திரப்பட்டார்கள். ஆனால் இது அவமதிப்பாக நாம் நினைக்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்தில் அதை சரி செய்வதற்கான வழி என்ன என்று பார்க்க வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கும் அங்கிருந்த தோழர்களுக்கும் உள்ள வித்தியாசம். சஹாபாக்களுக்கு இருந்த ஈமானிய உணர்வு போல நம்முடைய ஈமானிய உணர்வு இருக்காது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அவர்களுடைய ஈமானிய உணர்வு மிக பெரியது, அது உஹது மலையை விட பெரியது. ஆனால் நம்முடைய உணர்வு மிக அற்பமானது, மிக பலவீனமானது தான். ஆனால் ரசூலுல்லாஹ்விடம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த பக்குவம், இந்த முதிர்ச்சி எப்போது நம்மிடம் வருகிறதோ அப்போதுதான் நம்முடைய அஹ்லாக், நம்முடைய குணநலன்கள், நம்முடைய பண்புகள் மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை உலமாக்கள் தனி புத்தகமாக இந்த ஒரு ஹதீஸுக்கு மட்டும் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். பல காரணங்கள் இருக்கிறது. பெரிய தீமையை தடுப்பதற்கு ரசூலுல்லாஹ் சில சிறிய தீமையை மஸ்ஜித் என்று இருந்தும் கூட அனுமதித்தார்கள். அதில் ஒன்று, இந்த சஹாபாக்கள் கோபப்பட்டவர்கள் அடிக்க ஓடியிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே தடுத்து உட்கார வைத்தார்கள். இவர்கள் அடிக்க ஓடி இருந்தால் அவர் மஸ்ஜிது முழுக்க ஓடி இருப்பார். ஏன்? சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறவர் அவர் இவர்களிடமிருந்து தப்பிப்பதற்கு மஸ்ஜிதுக்குள் ஓடுவார். அப்படி என்றால் ஒரு இடத்தில் சிறுநீர் கழிக்கப்பட்டிருந்தது போக எல்லா இடங்களிலும் மஸ்ஜிதில் சிறுநீர் பட்டிருக்கும். ஆக ரசூலுல்லாஹ் இதை விட ஒரு பெரிய தீமை நடக்காமல் இருக்கு, அந்த சிறிய தீமையை அனுமதிக்கலாம். ஆகவே அவரை நீங்கள் அடிக்க போனால் அவர் ஓடுவார். ஒண்ணுக்கு போயிட்டு இருக்க ஓடினா என்ன ஆகும்? அடுத்து எல்லா இடங்களையும் சிறுநீர் பட்டுரும். அப்ப ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது முழுக்க சிறுநீர் படுவதை விட மஸ்ஜிதில் ஒரு இடத்தில் சிறுநீர் படுகிறது என்றால் அதை ஒரு வாளி தண்ணீர் ஊற்றி சரி செய்து விடலாம். ஆனால் மஸ்ஜிது முழுக்க சிறுநீர் பட்டு விட்டால் எத்தனை வாளி தண்ணீர் ஊற்றுவது? இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹிக்மா, ஞானம். அவன் மார்க்கம் என்பது ஞானத்தால் ஆனது, நம்முடைய உணர்ச்சிகளால் நம்முடைய அறிவுக்கு எட்டுவதை கொண்டு அல்ல. நாம் பல நேரத்தில் பல விஷயங்களை தீமை என்று பார்த்து தடுப்பதற்கு எடுக்கிற முயற்சிகள் அதைவிட மோசமான பல தீமைகளை கொண்டு வரக்கூடும். அந்த தீமைகளை தடுப்பதற்கு ஒருவன் நினைத்தான் என்றால் அவன்தான் அந்த இடத்தில் ஞானத்தோடு நடந்து கொள்கிறான். இந்த இடத்தில் இந்த நேரத்தில் நான் இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துவதற்கு முக்கியமான காரணம், சகோதரர்களே, நாம் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளிடம் அவர்கள் நம்மை கோபத்தை நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய பல பிரச்சனைகள், தவறுகள் அவர்களிடம் இருக்கும். அப்போது நாம் அவர்களை எப்படி திருத்துகிறோம்? நம்மிடம் இருக்க வேண்டிய பொறுமை என்ன? நாம் எப்படி அவர்களை கையாளுகிறோம்? நமக்கு இருக்கக்கூடிய நுட்பமான அறிவு அந்த இடத்தில் எப்படி வேலை செய்ய வேண்டும்? அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த தவறுகளுடைய மிக மோசமான தவறுகள் ஏற்படாமல் இருக்க நாம் எப்படி அவர்களை அணுகுகிறோம் என்பது முக்கியம். பல நேரத்தில் பிள்ளைகளை நாம் திருத்துகிறோம் என்று நினைத்து அடிப்போம். கடுமையாக அடிப்பார்கள் சிலர். அதனுடைய விளைவு அவர்கள் திருந்த மாட்டார்கள். அதன் காரணமாக திருத்துகிறவரை வெறுக்க ஆரம்பித்து இவர்கள் அடுத்து சொல்லக்கூடிய எந்த புத்திமதியும் அவருடைய மண்டையில் ஏறாத அளவிற்கு இவர்களை செய்து விடுவார்கள். இந்த தாய் அல்லது இந்த தந்தை அவர்கள் செய்து விடுவார்கள். பல நேரம் தவறுகளை திருத்துவதற்கு நாம் கடைபிடிக்கக்கூடிய அணுகுமுறை பல தவறுகளை உருவாக்குவதற்கு காரணமாக ஆகிவிடும். ஆகவே ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒருத்தரை கூட அவருடைய நிலையை அறிந்து அணுகினார்கள். ஏன்? அவர் முதலில் ரசூலுல்லாஹ்வோடு எப்போதுமே உட்கார்ந்து கொண்டு மார்க்கம் படித்தவர் அல்ல. அவர் முதல் தடவையாக வருகிறார். அவருக்கு மஸ்ஜிதினுடைய ஒழுக்கங்கள் தெரியாது, மார்க்க கல்வி இல்லை. அவர் முஸ்லிமானவர், அவ்வளவுதான். தொழுவதற்கு ஆசைப்பட்டார், அவ்வளவுதான். அவரை பொறுத்த வரைக்கும் மஸ்ஜிதில் அங்கே சிறுநீர் கழிக்க கூடாதுங்கிற அடிப்படையான ஒழுக்கம்
அந்த சட்டம் கூட தெரியாது. ஆகவே வந்தார். அவர் பல தவறுகளை செய்வார். அந்த தவறை அவர் செய்தார். ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டார்கள், இவருடைய நிலை இது. ஆகவே அதை திருத்துவதற்கு ரசூலுல்லாஹ்விடம் இருந்த பொறுமை மிக அழகான மாற்றத்தை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது. என்ன, அவருக்கு மற்றவர்கள் மீது கோபம் வந்து விட்டது. என்னை அடிக்க வந்து ஒன்றுவான், எப்படி நான் ஒன்றுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னை அடிக்க வந்தாங்க, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. நான் எதுக்கு இவங்களுக்காக துவா செய்யணும்? அவர் துவா கேட்கும் போது இவர்களெல்லாம் விட்டு விட்டார். இதிலிருந்து தெரிகிறது, நாம் ஒருவரை கோபப்படுத்த அவர்கள் வன்முறையாக நடந்து கொண்டால் முதலில் அவர்கள் நமக்கு துவா செய்ய மாட்டார்கள். இது தெரிந்து கொள்ளுங்கள், துவா செய்ய மாட்டார்கள். நாம் ஒருத்தருடன் துவா பெற வேண்டும் என்றால் அழகான முறையில் நடக்க வேண்டும். அவருடைய தவறுகளை இப்ப நம்முடைய பிள்ளைகளிடம் நமக்கு துவா வேண்டும். என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். எந்த அளவுக்கு கருணையோடு பிள்ளைகளை அணுகிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவர்கள் துவா செய்வார்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கரடு முரடாக மோசமாக வன்முறையை வெளிப்படுத்தி அல்லது அவர்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர்களை திட்டுவதன் மூலமாக அவர்களை கூனி குறுக வைத்து அவர்களை வெட்கப்பட வைத்து மற்றவர்கள் முன்பு அவர்களை இழிவுபடுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு அவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். அதே நிலையில் அவர்கள் உங்களுக்கு எதிரானவரோடு சேர்ந்து கொள்வார்கள். எப்படி? நீங்கள் எதெல்லாம் நல்ல குணம் என்று சொல்லுகிறீர்களோ அதை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். எதெல்லாம் தீய குணமோ அந்த தீய குணத்தோடு இருக்கிறவர்கள் அவர்கள் சேர ஆரம்பிப்பார்கள். இங்க பாருங்கள், மஸ்ஜிதுக்கு வருகிற பிள்ளைகளை நாம் யதார்த்தமாக, என்ற மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய வீடு, அவனை தொழுகிற இடம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எப்படி சஹாபாக்களை ரசூலுல்லாஹ்வோடு உட்கார்ந்தவர்களுக்கும் அந்த கிராமவாசிக்கும் வித்தியாசம் இருந்தோ அதுபோல ஒரு கிராமவாசியுடைய நிலை என்பது ஒரு குழந்தையின் நிலை. ஒரு குழந்தை நம்மோடு இருக்கக்கூடிய விளையாடக்கூடிய ஒரு பிள்ளையுடைய நிலை என்பது காட்டரபியாக கிராமவாசியாக ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் படிக்காத தர்பியத் பெறாத பிள்ளைகளுடைய நிலை. இன்று நம்முடைய பிள்ளைகளுடைய நிலையை நாம் மனசு தொட்டு சொல்லுங்கள். தர்பியத் பெறாத நிலையில் இருக்கிறார்களா இல்லையா? அவர்களுக்கு மஸ்ஜித், இப்ப நீங்களோ நானோ வந்தால் மஸ்ஜிதுக்குள்ள வந்து அமைதியாக, பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்களா? இருக்க மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு மஸ்ஜித் அல்லாத இடங்கள் எல்லாம் ஒன்று போலவே இருக்கும். அவர்களுக்கு மஸ்ஜித் என்பது புதிய அனுபவமாக இருக்கும், அல்லது ஒரு பெரிய ஹாலாக தெரியும். ஓடி பிடித்து விளையாடுவதற்கு இன்னும் நன்றாக இருக்கிறது நினைக்கலாம், அல்லது கார்பெட்லாம் போட்டு இன்னும் சூப்பரா இருக்கேன்னு நினைக்கலாம். அவர்களுடைய மைண்ட் செட், அவர்கள் பார்க்கிற பார்வை, அவர்கள் சிந்திக்கிற கோணம் எல்லாம் வேறு, அதெல்லாம் வேறு. அதனால்தான் பிள்ளைகள் தொழுகையில் எப்படி நிற்கிறார்கள்? அவர்கள் இடித்துக் கொள்கிறார்கள், கால் மிதித்துக் கொள்கிறார்கள், அவர்கள் சஜிதாவில் இருந்து வேடிக்கை பார்க்கிறார்கள். பார்க்க அழகா இருக்கிறது, எல்லாரும் குனிஞ்சிருக்கும் போது எல்லாரும் சஜிதாவுக்கு பார்க்க அழகா இருக்குது. நான் கேட்பேன், இப்படி பிள்ளைகளை சில நேரத்தில் மோசமாக அவரிடம் கோபப்பட்டு அணுகக்கூடிய சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீங்க சஜிதாவில் இருந்து தலையை தூக்கி பார்க்கலையான்னு கேட்பேன். ஆமா பார்த்தேன். அது மாதிரி மற்ற பிள்ளைங்க சில நேரத்தில் பார்ப்பாங்க. நீங்க பிள்ளைகளா இருக்கும்போது அப்படியே உள்ள நுழைஞ்சவனே அப்படியே அமைதியாகி அப்படியே போய் சஃப்ல உட்கார்ந்து பவ்யமா உட்கார்ந்து அப்படியே கைகளை கட்டி அப்படியே மனமுருகி அப்படி வேண்டி கண்ணீர் சிந்தி தொழுதீங்களா? இல்லை. நீங்கள் உங்களுடைய வயதில் இருக்கிற பிள்ளைகளோடு விளையாடி கொண்டு வந்திருப்பீர்கள். அந்த நேரத்தில் உங்களிடம் சில பெரியவர்கள் கடுமையாக நடந்திருந்தால், மாஷா அல்லாஹ் இவர் என்னை எவ்வளவு அழகா திட்டினார், பார்த்து என்னை அடிக்க வந்தார் தெரியுமா அப்படின்னா சொல்லியிருப்பீர்கள். என்னை அடிக்க வந்தார், எனக்கு அவரை பார்த்தாலே பயமா இருக்குது. அவர் இருக்கிற மஸ்ஜிதில் போக மாட்டேன், நான் எங்க அத்தாட்ட சொல்லுவேன், எங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன். நடக்குதா இல்லையா? நடந்திருக்குதா இல்லையா? எல்லாமே நடக்கும். இதை விட பெரிய விஷயம் என்ன? ஒரு இமாமிடம் விளையாடுற நிலையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். பிள்ளைகள் வாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வக்காலத்துக்கு வாங்க, ரசூலுல்லாஹ்விடமே வாங்க. ரசூலுல்லாஹ் இமாமத் செய்றாங்க, ஹசனும் ஹுசைனும் அவங்க சுஜூதுல இருக்கும்போது ஏறி விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இமாம் இன்னைக்கு எந்த மஸ்ஜிதிலாவது அவங்களுடைய பிள்ளைகள் ஏறி விளையாடுறாங்கிற நிலை இருந்து அந்த இமாமை நிர்வாகிகள் எப்படி நினைப்பார்கள் இந்த காலத்தில் நினைத்து பாருங்கள். என்னங்க உங்க பிள்ளைங்க வந்து உங்கள்கிட்ட ஏறி விளையாடிட்டு இருக்காங்க, நீங்க நீண்ட நேரம் சஜிதால இருக்கீங்க அப்படின்னு நிர்வாகிகள் சொல்லுவாங்க. யதார்த்தம், எல்லா நிர்வாகிகளும் அல்ல, ஆனா யதார்த்தம் இது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தொழுகையை தாமதப்படுத்தினார்கள், சஜிதாவில் தலையை தூக்குவதை தாமதப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும். சஹாபாக்களிலே ரொம்ப நேரமா ரசூலுல்லாஹ் தலையை தூக்கலைங்கிறத பார்த்துட்டு சஜிதாவில் இருந்த ஒரு சஹாபி தலையை தூக்கி பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் எழுந்துட்டாங்களா, என்ன நடக்குது எனக்கே தெரியலையே.
தலையை தூக்கி பார்த்தவர் சொல்றார், பிறகு தொழுக முடிஞ்ச பிறகு, நான் தலையை தூக்கி பார்த்தேன், என்ன ரசூலுல்லாஹ் எழுந்தாங்களா இல்லையான்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் அவங்களுடைய முதுகு மேல ஹசனும் ஹுசைனும் விளையாடி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் சஜிதாவை நீட்டினார்கள். அது மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் தான், தொழுகை அல்லாஹ்வை தொழுவதுதான். ஆனா நபி அந்த தன்னுடைய பேரன்கள் ஏறி விளையாடும் போது பிறகு சொன்னார்கள், அவர்கள் தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்யட்டும் என்று நான் சஜிதாவை நீட்டினேன், ருக்குவை நீட்டினேன். தன்னுடைய பேத்தி உமாமா விளையாடும் போது, இமாமத்தில் இருக்க உமாமா விளையாடும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக ருக்குவை நீட்டுவார்கள். இது எல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன் தெரியுமா? என நம்முடைய உள்ளம் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளமும் வித்தியாசப்பட்டு விட்டது. நாம் ரசூலுடைய உள்ளத்தை நம்முடைய உள்ளமாக ஆக்குவதற்கு நாம் முயற்சி செய்வதில்லை, தர்பியா தரவில்லை. நாம் அவசரக்காரர்கள், கோபக்காரர்கள், நாம் ஆத்திரப்படுகிறவர்கள், பொறுமை இல்லாதவர்கள். நமக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாத்தையும் நாம மஸ்ஜிதில் கொண்டு அல்லாஹ்ட்ட விடலாம் நினைக்கிறோம். ஆனா என்ன ஆகுதுன்னு கேட்டா, தலைகளா அல்லாஹ்ட்ட கொண்டு போய் டென்ஷனை கொடுக்கறதுக்கு பதில மஸ்ஜிதில் யாரோ பக்கத்துல வந்தாங்கன்னா அவங்ககிட்ட டென்ஷனை காட்டுற நிலைக்கு நாம் ஆளாயிடுறோம். ஏன்னா நாம் அவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் ஒரு கிராமவாசி மூத்திரம் கழித்த நேரத்திலும் எப்படி அழகா நடந்து கொண்டார். தன்னுடைய பேரன்கள் ஹசன் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய முதுகின் மீது சஜிதாவில் இருந்து விளையாடி கொண்டிருக்கும் போது எப்படி தொழுகை நீட்டினார், தன் பேத்தி எப்படி நடந்து கொண்டார், இதை நாம் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. இது மஸ்ஜிதில் நடக்கிற விஷயமா மட்டும் பார்க்க கூடாது. எங்கிருந்தாலும் பிள்ளைகள், எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களிடம் அழகான முறையில் நடப்பது, கனிவாக நடப்பது, அவர்களை அரவணைப்பது, அவர்களுக்காக தலைமை விட்டு துவா செய்வது ரசூலுடைய வழக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ மின்னா, நம்மை சேர்ந்தவர் அல்ல. யார் தெரியுமா? யார் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ, சிறியவர்கள் மீது கருணை காட்டவில்லையோ அவர்கள் நம்மை சேர்ந்தவர் அல்லன்னு சொன்னாங்க. முதல் நமக்கு கருணை வேண்டும். யோசித்து பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் மீது கருணை இருப்பதால் தான் பல நேரத்தில் அவர்களால் வரக்கூடிய எல்லா தொந்தரவுகளையும் பொறுத்து யாராவது நம்முடைய பிள்ளைகள் காட்டக்கூடிய கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள், தொல்லைகள், அந்த காரணத்துக்காக அவர்களை வெறுத்து துரத்தி அடித்து விடுவோமா? மாட்டோம். நாம் எவ்வளவு கருணை காட்டி அவர்களை வளர்த்து அதை சீர்திருத்தம் செய்து தர்பியா செய்யாமல் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் மூத்திரம் கழித்த அந்த கிராமவாசியை பார்த்து விட்டு அவருக்கு ஒன்றும் தெரியலப்பா, விடுப்பா, சரி சரி போங்க போங்க அப்படி சொன்னாங்களா? இல்லை. என்ன செய்தார்கள்? கூப்பிட்டு நசீஹா செய்கிறார்கள், அறிவுரை சொல்லுகிறார்கள், மிக அழகான அறிவுரை சொல்லுகிறார்கள். ஹாதா மஸ்ஜித், இது அல்லாஹ்வுடைய இல்லம், இது மஸ்ஜித், இது பள்ளிவாசல். அவர் பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும், அது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் பிள்ளைகளை நாம் மஸ்ஜிதுக்குள் எவ்வளவு தூரம் பிள்ளைகள் வருகிறார்களோ அவ்வளவு தூரம் சிறந்த சமுதாயம் உருவாகும். அவர்கள் தான் இந்த மஸ்ஜிதை பின்னாடி பெரியவர்களான பிறகு நிரப்பக்கூடியவர்கள். எப்போதெல்லாம் பிள்ளைகள் மஸ்ஜிதை விட்டு தூரமா இருக்கிறார்களோ கடைசியில மஸ்ஜிதில் இல்லாத ஒரு சஃபு, நிரம்பாத ஒரு வெற்றிடமான மஸ்ஜிதை தான் நாம் பார்க்க முடியும். இன்று நிறைய மஸ்ஜிதுகளிலே சஃபு காலியா இருப்பதற்கு காரணம் என்ன? பிள்ளைகளுக்கும் மஸ்ஜிதுக்கும் தொடர்பே இல்லை. அவர்களுக்கு இருக்கிற தொடர்பு எங்கே? பிளே கிரவுண்ட். அவர்களுக்கு இருக்கிற தொடர்பு எங்கே? ஸ்கூல். அவர்களுக்கு இருக்கிற தொடர்பு எங்கே? காலேஜ். அவர்களுக்கு இருக்கிற தொடர்பு எங்கே? இப்ப இருக்கு மொபைல் போன். மொபைல் போனிலே அவர்களுடைய தொடர்பு முழுக்க. ஏனென்றால் அதிலே பிளே கிரவுண்ட் இருக்கிறது, அதிலே அவங்களுடைய ஸ்கூல் வந்து விட்டது, அதிலேயே அவருடைய காலேஜ் வந்து விட்டது, அவர்களுக்கு எல்லா கேம்ஸ் அதில் வந்து விட்டது, எல்லா ஃபித்னா வந்து விட்டது. இப்போ நினைத்து பாருங்கள், மஸ்ஜிதுக்குள்ள அந்த ஃபித்னா நுழைய முடியுமா? நாம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கருணை, இந்த 24 நாட்கள் நம்முடைய மஸ்ஜிதிலே அல்லாஹ் நம்முடைய நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய ரஹ்மத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அஜ்ரை, அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தவன நிறைய துவா செய்கிறேன். 24 நாட்கள் இந்த மஸ்ஜித் மிக பரபரப்பாக இருந்தது. உண்மையிலே பிள்ளைகள் விளையாடும் செய்தார்கள். அவருடைய குறைபாடுகள் எல்லாம் பார்த்தோம், அவர்களை சீர்திருத்தினோம், அவர்களுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அதையும் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் பொறுமையாக பார்த்தார்கள். மாஷா அல்லாஹ். அந்த பிள்ளைகள் இங்கே அனுபவித்ததில் மகத்தான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மொபைலை விட்டு அவர்கள் துண்டிக்கப்பட்டு இந்த மஸ்ஜிதுடைய வட்டத்துக்குள்ளே இருந்தது. மொபைல் அவர்களுக்கு நாட் அலௌட். பேசுவதற்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலை 8 to 9 மணிக்குள் 10 நிமிடங்கள் தன்னுடைய தாய் தந்தையிடம் பேசுவதற்கு மட்டும் மொபைலை கொடுப்பேன், பிறகு வாங்கி விடுவேன், என்னிடம் தான் இருக்கும்.
அதிலும் பல 90% பிள்ளைகள் மொபைல் இல்லாதவர்கள், 10% பிள்ளைகள் அவருடைய தாய் தந்தை மொபைலை கொடுத்தார்கள். அந்த 10% பிள்ளைகளுடைய மொபைலை நாங்கள் வாங்கி வைத்துக் கொண்டு காலை 8 to 9 ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் தாய் தந்தை 10 நிமிடம் மட்டும் பேசிக் கொள்ளுங்கள் என்று கொடுப்போம், வாங்கி விடுவோம். பிறகு எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? காலையில் 4:30 மணிக்கு அவர்கள் எழுப்புவது, 4:50 அடுத்தடுத்து தொழுகை முடிப்பது, அடுத்து குர்ஆன் திலாவா, அதுக்கார் திக்ருகள் மனப்பாடம், அடுத்தடுத்து அவர்களுக்கு டீ பிரேக், அதுக்கு அடுத்து அவங்களுக்கு சீரா வகுப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய சீரா முழுக்க 15 எபிசோடுகளாக இருக்கிறது. 15 வகுப்புகள் நடந்தது, முடித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் வரைக்கும், பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் முடித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதென்று விளையாடவும் செய்தார்கள். அவர்களை நாம் சில விஷயங்களை கண்டிக்கிறோம், அவர்களை திருத்துகிறோம், அவர்களுக்கு தனிப்பட்ட அவருடைய குணாதிசயங்களை தெரிந்துவிட்டு அதற்கேற்ற மாதிரி அவருடைய பிரச்சனைகளை பார்த்து அறிவுரை சொல்லுகிறோம். இது எல்லாம் நடந்து அல்லாஹ்வுடைய பெரிய கருணை சகோதரர்களே. இது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் 24 நாட்கள் நடந்திருக்கிறது. ஏப்ரல் 29 இன்று 22, 24 நாட்கள் எத்தனை பிள்ளைகள் தங்கி இருக்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ், 100க்கும் அதிகமான பிள்ளைகள். இதில் முழுக்க 20 நாட்கள் 24 நாட்கள் தங்கிய பிள்ளைகள் மட்டும் குறைந்தது 60 பேர். பிறகு மற்ற பிள்ளைகள் ஏறத்தாழ 10 நாள் அல்லது 1 வாரம் அல்லது 5 நாள் இப்படி வந்து வந்து போய் கொண்டிருந்தார்கள். இது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் 3 சஃப்புகள் முழுக்க நிரம்பி 4வது சஃப்பிலே வழக்கமாக இங்க மஸ்ஜிதுடைய நிர்வாகியாக அல்ல முசல்லியாக தொழுகையாளியாக வரக்கூடியவர்கள் கடைசி சஃப்பில் தொழக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஏன்? இவர்கள் தம்முடைய இடத்தை நிரப்பிக் கொண்டார்கள், சஃப்பை நிரப்பிக் கொண்டார்கள். அதில் சிறந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களில் நடுத்தரமானவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் பல குறைபாடுகள் உள்ள பிள்ளைகள். ஏனென்றால் பிள்ளைகள் அவர்கள் நம்முடைய நிலையில் இருந்தவர்களை பார்க்கவே கூடாதுனா. அப்போ அல்லாஹ்வுடைய பெரிய கருணை, நம்முடைய மஸ்ஜிதில் இந்த பணி நடந்ததிலே அல்லாஹ் இந்த ஜமாத்தாருக்கு நிர்வாகிகளுக்கு பெரிய பரக்கத்தை செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இதில் மிகப்பெரிய பொறுமை தேவைப்பட்டது, பொறுமை தேவைப்பட்டது. ஏனென்றால் நான் சில நேரத்தில் நகைச்சுவையாக சொல்லுவேன், நம்முடைய 1850 சில்லறையில் தொடங்கிய இந்த மஸ்ஜிதுடைய வரலாறிலே பிள்ளைகள் இவ்வளவு பேர் தங்கி இருந்து அதுவும் விளையாடி கொண்டிருந்து பல நேரம் நான் விரும்ப மாட்டேன். ஆனால் அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த மஸ்ஜிதை இப்ப நேசிப்பார்களா இல்லையா? அவங்களுடைய வரலாறுலே அவங்க மௌத் வரைக்கும் மறக்க மாட்டார்கள். அவர்கள் திரும்பவும் பலர் எப்போது அடுத்தோடும் நடத்துவீர்களா, நான் வர விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போன ஆச்சரியப்படுவீர்கள் சகோதரர்களே. நேற்று ஒரு ரிவ்யூ மீட்டிங் போல பிள்ளைகளிடம் நான் கேட்டேன், எல்லாரும் உட்கார்ந்து விட்டேன், நீங்கள் எத்தனை நாட்கள் இந்த மாதிரி தங்கி இருந்து படிக்க ஆசைப்படுகிறீர்கள்? அடுத்த முறை நடத்தினால் மஸ்ஜிதில் எத்தனை நாள் இருக்க விரும்புவீர்கள்? அவர்கள் யாருமே இப்போ உள்ள நாட்களை விட அவ்வளவு சீக்கிரம் கம்மியாக சொல்லவில்லை. பலர் 1 மாதம் நடத்துங்கள், பலர் 40 நாட்கள் நடத்துங்கள், பலர் 2 மாதம் நடத்தல. ஒரு 2-3 மாணவர் சொன்னார், 1 வருஷம் முழுக்க இங்கே நாங்கள் ஹாஸ்டல் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நாங்கள் இங்கே தங்கி இங்கே படிக்கிறோம். அப்போ என்ன காரணம்? இது அவர்கள் விளையாடுவது மட்டும்தான் அவருடைய தேவை என்பதனால் அவர்கள் இது விரும்புகிறார்கள் என்று நினைக்க முடியுமா? அதை தாண்டி, ஏனென்றால் அவர்கள் விளையாடியதை விட இங்கு இருப்பது, அவர்கள் இங்கே அடைந்திருப்பது, உண்மையில அவர்களுக்கு 2 நாட்கள் 3 நாட்களுக்கு பிளே கிரவுண்டுக்கு அழைத்துட்டு போறது, கார்டனுக்கு இப்படி அழைத்துட்டு போறது, பக்கத்தில் இருக்கிற மரவியல் பூங்கா இப்படி ஒரு 2 தடவை அழைத்துட்டு போனோம், முக்கோணம் கிரவுண்டு காந்தல் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போனோம், இப்படி ஒரு 6 தடவை நடந்தது. மற்ற நேரங்கள் எல்லாம் அவர் அங்கே ஒரு 2 மணி நேரம் கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வரும். ஆனால் தொடர்ச்சியாக இங்கே நடந்ததிலே அவர்கள் இந்த மஸ்ஜிதுடைய இந்த வளாகத்துக்குள்ளே இருந்தார்கள். அவர்களில் பலர் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கணும், ஸ்நாக்ஸ் வெளியே அனுமதி கேட்கும் போது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தர மாட்டோம். பெரிய பிள்ளைகளோட பாதுகாப்போடு, கொஞ்சம் சூப்பர் சீனியருடைய பாதுகாப்போடு இந்த 2 பேரை அழைச்சிட்டு போயிட்டு வந்துருங்க, பக்கத்தில் இங்கே கடைக்கு போயிட்டு வாங்க என்று அனுமதிப்போம். ஆக அவர்களுக்கு இருந்த வெளியில் இருந்த சுதந்திரம் எல்லாம் இங்கே துண்டிக்கப்பட்டு விட்டது. முதலாவது விஷயம், மொபைலோடு அவர்களுக்கு இருந்த நெருக்கம் முழுக்க துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் இங்கே இருந்தார்கள். இன்று பெரியவர்கள் நிறைய பேர் இப்படி தங்க வைத்தால் எத்தனை பேர் தயாராவார்கள் என்று நினைத்து பாருங்கள். 1 மாதம் அல்லது 2 வாரங்கள் மஸ்ஜிதிலே தங்குங்கள், மார்க்கத்தை படியுங்கள் என்று சொன்னால் சிறுவர்களை பல நேரங்கள் இவர்கள் விளையாடுகிறார்கள் என்று நம்ம வருத்தப்படுகிற நாம், பெரியவர்களாக இருக்கிற நாம் இப்படி மார்க்கத்தை படிக்க தங்குவோமா என்று நினைத்தால் தெரியும், இது கஷ்டங்க. என்னங்க மஸ்ஜிதிலே இருக்கிறதா? எப்பவுமே இங்கேயா? ஆமா,
காலையில் 4:30 மணிக்கு எழுப்பிடுவோம். உண்மையிலே வீட்டில் அவன் எப்படி கஷ்டப்பட்டு எழுவானோ. வீட்டில் எழாதவன் இங்க எழுந்தான், எழ வைத்தோம். எல்லாரும் ஜமாத்து கடைசியில் வந்து நின்றுதான் செய்வாங்க. அதுல பல பிள்ளைகள் சுன்னத்து முன் சுன்னத் தொழாதவர்களாக இருப்பார்கள். எங்களுக்கு தெரியும். அவன் வந்த உடனே அவன் திருந்தி அப்படியே மாறிடுவானா, மாறமாட்டான். ஆனா அவனை திருத்துவதற்கான முயற்சியில இங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தவங்களுக்கு மட்டுமே பங்கு இருக்குது. இந்த மஸ்ஜிதோடு தொடர்போடு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு பங்கு இருக்கு. அத்தனை பேருக்கு அல்லாஹ்வோட கூலி இருக்கு சகோதரர்களே. நான் இந்த உரை மிக இன்னைக்கு சுருக்கமா முடிப்பதற்காக இதை மட்டும் தான் பேச விரும்பினேன். வேறு எதன் பக்கம் போக விரும்பல. இதுல இந்த மஸ்ஜிதை அறிந்தவர்கள், இங்க வந்து தொழுதவர்கள், பல நேரத்தில் வந்து தொழுவார்கள். அவர் ஒரு டூரிஸ்டாக இருப்பார். இங்க பிள்ளைகள் இவ்வளவு பேர் இருந்து தொழுகிறார்கள். இவ்வளவு பேர் என்ன நடக்குது? சம்மர் கேம்பா, மாஷா அல்லாஹ், அப்படி பார்க்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆமா, அடுத்து கிளாஸ் நடக்குது, நீங்க கூட உட்காந்துங்க. ஆமா, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன். இந்த மாதிரி பல அனுபவங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தினமும் அவ்வளவு அனுபவங்கள் இருக்கிறது. ஆனாலும் பல இடையூறுகள் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு பல நேரத்தில் இருந்திருக்கிறது. நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். ஒரு தடவை ஒரு நிர்வாகி, மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பரக்கத் செய்யட்டும், உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழையும் போது பிள்ளைகள் ஷட்டில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே. இது சாயங்கால நேரம். அவர் ஷட்டில் விளையாடி, ஏன்னா அந்த சாயங்கால நேரங்கள் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஓய்வு நேரம் போட விளையாடலாம், அப்படி உழைவு கொண்டு படுத்துங்கலாம், இப்படி அந்த நேரம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாடி கொண்டிருக்கும் போது அவர்கள் இப்படி ஒருவித கூச்சல் போட்டுக்கிட்டு சத்து, அதான யதார்த்தம். பிள்ளைகள் விளையாடினால் என்ன நடக்கும்? நாமே வந்து மஸ்ஜிதுக்கு வெளியே போன உடனே பேச ஆரம்பிச்சிடும். இதான யதார்த்தம். அவர் விளையாடி கொண்டிருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? கூச்சல் போட்டு கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அந்த நிர்வாகி என்ன இப்படி செய்றீங்களே அப்படிங்கும் போது ஒரு மாணவர், கொஞ்சம் சீனியர் மாணவர், அப்புறம் எங்க போக விளையாட என்று அவர் பேசிவிட்டார். அவருடைய மனதை அவர் புண்படுத்தி விட்டார். ஏன்னா அவர் பேசியிருக்க கூடாது என்று நான் அவருக்கு சொன்னேன். பிறகு உடனே யார் அது என்று நான் விசாரிக்கிறேன். அந்த மாணவரை முன் வந்தார். நான் தான் பேசினேன். அப்படி பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அவங்க பெரியவங்க, அவங்க சில விஷயங்கள் நன்மை நாடி சொல்லுவாங்க. அவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கணும். இப்படி மறுபேச்சு பேசுறது தப்பு என்று சொன்னேன். மறுபேச்சு பேசாதீர்கள், அது சரியா தப்பா ரெண்டாவது. ஆனா மறுபேச்சு பேசக்கூடாது. இந்த பழக்கம் வந்தது என்றா நம்ம தாய் தந்தையிடம் பேசுவோம். ஏன்னா அப்படிதான் பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறார்கள். என்ன பிள்ளைகள் எந்த அளவுக்கு, இப்ப எத்தனை பிள்ளைகள்ல சில பிள்ளைகள், ஏங்க எங்க அப்பாவை நான் அடிப்பேன், எங்க அம்மாவே நான் அடிப்பேன் உஸ்தாத், இப்படி பேசின பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லி இப்படி நடக்கக்கூடாது. அப்ப அவர்கள் தாய் தந்தையிடமே அப்படி நடக்கிறார்கள் எனும்போது நாம் யார்? அவர்களுக்கு மரியாதை என்பது சில நேரத்தில் தெரியாது. எப்படி ஒரு கிராமவாசி மூத்திரத்தை ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து கழித்தாரோ அது போல ஒரு தவறான செயல் அது. அப்போது நான் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட நீங்க சாரி கேட்கணும் என்று சொன்னேன். உடனே அவர் சாரி என்று சொன்னார். இல்ல, அவருக்கு புரிந்து விட்டது, இது பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பார்கள், இந்த குறைபாடு இருக்கும் என்று மாஷா அல்லாஹ் அவருக்கும் புரிந்து விட்டது. இந்த மாதிரி ஏராளமான உதாரணங்கள் பல நேரங்களில் குழந்தைகளை நாம் வளர்ப்பு. இது வந்து மஸ்ஜிதை நான் கனெக்ட் பண்ணி தொடர்படுத்தி சொல்வதற்கான மஸ்ஜிதோடையே நாம் இங்கு இருந்து இன்றைய நிறைவு நிகழ்ச்சி இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அப்போ வீட்டிலே நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே இருக்கக்கூடிய நம்மிடம் வரக்கூடிய தவறுகள், அவர்களை சீர்திருத்துவதிலே கண்காணிப்பதிலே நம்மிடம் வரக்கூடிய தவறுகள், நம்மிடம் இருக்க வேண்டிய நெகிழ்வுத்தன்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை, எந்தெந்த தவறுக்கு என்ன லிமிட்டுக்குள்ள அதை கண்டிக்கணும், எப்படி அவர்களை அதிலே நாம் விட்டு பிடிக்கணும், சில விஷயங்கள் அவர்களுக்கு எதை காட்டி அவர்களுடைய தவறுகளை திருத்தணும் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஞானம், பொறுமையின் உச்சம் சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ்வுடன் கூலி நமக்கு கிடைக்கிறது என்றால் அது சாதாரணமானதல்ல. ஒருவன் நம் மூலமாக நேர்வழி பெற்றால், அதற்கு காரணமாக உதவியாக நாம் இருந்து விட்டால் அல்லாஹ்விடம் அதற்கான கூலி, ஒருவருக்கு இந்த உலகத்தில் சிவப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்ன? இதுதான் அல்லாஹ்விடம் ஒருவர் கிடைக்கூலி கூலி, ஒருவர் நேர்வழி பெறுவது. ஆக இந்த நேர்வழி பெறுவதற்கான நல்லது ஒரு வாய்ப்பு, ஒரு காரணம், ஒரு இடமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதான நம்முடைய இந்த மஸ்ஜித் இந்த 24 நாட்கள் இருந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் நம்மில் இந்த பங்களிப்பு செய்த, நேரடியாக மறைமுகமாக பல உதவிகளை செய்தவர்களுக்கு, மஸ்ஜிதுடைய பொறுப்புகளில்
எந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் தேவைப்பட்டு கேட்டால் உடனே அதை செய்து கொடுப்பதற்கு தயாராக இருந்த ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யட்டும். அந்த துஆவோடு இந்த முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் தந்தைக்காக கேட்கக்கூடிய ஒரு துஆவை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என்னுடைய ரப்பே, நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது என் மீது எப்படி கருணை காட்டினார்களோ அது போல இவர்களுக்கு நீ கருணை காட்டு. என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கருணை காட்டு. இதிலிருந்து என்னென்ன தெரிகிறது? முதலாவது, நாம் நம்முடைய பிள்ளைகள் மீது கருணை காட்ட வேண்டும். ஆனால் அந்த கருணை என்பது அவர்கள் கெட்டு போவதற்கு, செல்லம் கொடுத்து அவர்கள் நாசமாக்குவதற்கு, அவர்கள் வழிகெடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. ரொம்ப பிள்ளை மேல கருணையா இருக்குது, தூக்கத்தில் அவனை எழுப்புறதுக்கே எனக்கு பிடிக்காது, ஆகவே நான் சுபுகு எழுப்பவே மாட்டேன்னு ஒரு தந்தை நினைக்கிறார் என்றால் அவர் கருணை காட்டவில்லை. அவர் உண்மையிலே அந்த பிள்ளையை நரகத்திலே தள்ளுவதற்கு மிகப்பெரிய அநியாயம் செய்கிறார் என்று அர்த்தம். கருணை என்பது உண்மையிலே நம்முடைய பிள்ளைகள் சொர்க்கம் போவதற்கு நாம் காரணமாக இருப்பது. நம்முடைய பிள்ளைகள் மட்டுமில்லை, யாருடைய பிள்ளைகளாக இருந்தால், ஊரார் பிள்ளையா இருந்தாலும் சரி, அவர்களில் ஒருவர் சொர்க்கம் போவதற்கு நாம் காரணமாக இருந்தால், அதற்கு நாம் ஒரு உதவியை செய்து விட்டால், அதற்கு ஒரு பரிந்துரை, நாம் ஒரு சப்போர்ட் கொடுத்து விட்டால், நிச்சயமாக அந்த துஆவிலே உள்ள நன்மை நமக்கும் இருக்கிறது. ஏன் தெரியுமா? நாமும் ஒரு தாய் தந்தையை போல இன்னொரு பிள்ளைக்கு கருணை காட்டி நாம் சில நேரத்தில் அந்த பொறுமையை கடைபிடித்து அவர்களை நெறிப்படுத்துவதற்கு நாம் அழகிய முறையில் நடந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அதற்கான கூலியை அல்லாஹ் விட்டு வைப்பானா? விடமாட்டான், நமக்கு நிச்சயமாக கொடுப்பான். அல்லாஹ் நீதியாளன். இரண்டாவது விஷயம், இந்த துஆவை செய்யக்கூடிய ஒரு குழந்தை அந்த ஈமானோடு இருந்தால் தான் செய்வார்கள். ஆக ரப்பி, என்னுடைய இரட்சகனே என்று அந்த பிள்ளை கேட்க வேண்டும்னா அந்த பிள்ளைக்கு நல்ல அகீதாவை, நல்ல ஈமானை, நல்ல தர்பியாவை நாம் கொடுத்திருக்க வேண்டும். தர்பியா பெறாத அப்படியே ஒரு தருதலையாக ஒரு பிள்ளையை வளர்த்து விட்டு பிறகு அந்த குழந்தைக்கு நன்மை தீமை பற்றி எந்த அறிவு இல்லாமல் ஆக்கி, அல்லது அது நன்மையை விட்டெல்லாம் ஓடுகிற அளவிற்கு, விரண்டு ஓடுகிற அளவுக்கு நம்மிடம் இருக்கிற அணுகுமுறை கடினமாக மோசமாக ஆகி பிறகு அந்த குழந்தை இப்படியே மார்க்கத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை விட்டும் நல்லோர்களை விட்டும் விலகி போய்விட்டது என்றால் நிச்சயமாக அந்த குழந்தை கெட்டு நாசமாகிவிடும். அது துஆ செய்யக்கூடிய குழந்தையாக இருக்காது. உண்மையில் அந்த குழந்தை நாளை மறுமையில் நரகத்திற்கு போய் நமக்கு எதிராக பத்வா செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கும். ஏன்? எந்த பிள்ளைகளை நாம் கருணையோடு அவர்களை திருத்துவதற்கு, வழிகாட்டுவதற்கு, நேர்வழி காட்டுவதற்கு முயற்சி செய்யவில்லையோ அப்போது நாம் அவர்கள் கெடுவதற்கும் நரகம் போவதற்கும் காரணமாக இருந்தால் நமக்கு 2 மடங்கு தண்டனையை அந்த குழந்தை நாளை மறுமையில் நரகத்தில் பிரார்த்தனை செய்யும். எப்படி? அல்லாஹ்வே, இப்படி நான் கெட்டு போனதற்கு காரணம் எங்களிடம் இருந்த பெரியவர்கள், என்னுடைய தாய் தந்தை, ஆகவே அவர்களுக்கு எங்களை விட 2 மடங்காக தண்டனை கொடு என்று கேட்கும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் சொல்லி காட்டுகிறார். ஆக பிள்ளைகள் அல்லது யாராக இருந்தாலும் அவர்கள் கெடுவதற்கு காரணமாக இருந்த நரகத்திற்கு போனால் நமக்கு எதிராக பத்வா செய்வார்கள் என்கிற அறிவு நமக்கு தேவை சகோதர சகோதரிகளே. ஆகவே கருணை காட்டக்கூடிய நாம் இந்த உலகத்தில் அவர்கள் துஆ செய்வதோடு மறுமையிலே நம்மை சொர்க்கத்திற்கு அழைக்கக்கூடிய, அதற்காக ஷஃபாத் செய்யக்கூடிய குழந்தையாக மாற்ற வேண்டுமே தவிர பத்வா செய்யக்கூடிய குழந்தையாக அது ஆகிவிடக்கூடாது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய இளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்காணிப்பது, அவர்களை சீர்திருத்துவது, அவர்களுடைய விவகாரங்களிலே அவர்களுக்கு மார்க்க அறிவை, தர்பியாவை கொடுத்து பழக்கப்படுத்துவது, அதற்காக தொடர்ந்து முயற்சி செய்வது நம்முடைய முக்கியம். இல்லை என்றால் நிச்சயமா அல்லாஹ்விடம் நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அவை பொறுப்புதாரிகளாக இருக்கிறவர்கள் தங்கள் பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்களில் நன்மையை, சிறந்ததை செய்வதற்கு முயற்சி செய்வதோடு நாளை அல்லாஹ்விடம் இது சம்பந்தமாக நமக்கு விசாரணை இருக்கிறது, அதற்கு பதில் சொல்ல வேண்டும், அச்சம் இருக்க வேண்டும். அப்ப அந்த அச்சம் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் முதலில் இருக்க வேண்டும். ஏனென்றால்
தாயும் தந்தையும் தான் முதலில் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் பொறுப்பாளிகள். ஆசிரியர்கள் அடுத்து, அல்ல மற்றவர்கள் அடுத்து. ஆனால் தாய் தந்தை தான் முதல் அல்லாஹ்வோட பதில் சொல்ல வேண்டியவர்கள். அவை நாம் நம்முடைய பிள்ளைகளை சீர்திருத்துவதற்கு, அவர்கள் நல்ல மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு, அதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு, அவர்களுக்கு நல்ல தொடர்புகளை, மார்க்கம் உள்ளவர்களுடைய தொடர்புகளை, நல்ல நண்பர்களை உருவாக்குவதற்கு, அடைந்து கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே. மார்க்க கல்வி இல்லாமல், அதற்கான சூழலில் உட்காராமல், அந்த இடத்திற்கு போகாமல் இது சாத்தியமே இல்லை. அந்த இடத்தில் மகத்தான சிறந்த இடம் எது தெரியுமா? மஸ்ஜித். இதை விட சிறந்த இடம் இது இல்லை. அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இடம், பூமியில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான இடம். ஏன்? இங்கேதான் அல்லாஹ்வை பற்றி பேசப்படும், மார்க்கம் சொல்லித்தரப்படும், ஒழுக்கம் சொல்லித்தரப்படும். எவ்வளவு விஷயங்கள் இந்த கடந்த 24 நாட்கள் நடந்திருக்கிறது சகோதரர்களே. ஆகவே அத்தனையும் நாங்கள் பதிவு செய்தோம். எல்லாமே வீடியோவாக, வகுப்புகள் வீடியோவாக எல்லாம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அவன் மற்ற பிள்ளைகளும் இதன் மூலம் பயனடைய வேண்டும் என்பதற்காக. அவன் நாம் நம்மை சீர்திருத்துவதோடு நம்முடைய பிள்ளைகளை சீர்திருத்துவதற்கும் நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே நான் 3 முக்கியமான விஷயங்கள் இறுதியாக நினைவூட்டுகிறேன் சகோதர சகோதரிகளே. முதலாவது, நாம் மற்றவர்கள் நேர்வழி பெறுவதற்கு ஒரு காரணமாக இருந்தால் அல்லாஹ்விடம் அதற்கு கூலி இருக்கிறது. யாரெல்லாம் அந்த கூலி அடைவதற்கு நாம் மற்றவர்களுடைய நேர்வழி, அது பிள்ளைகளுடைய நேர்வழிக்கு நாம் ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் என்றால், இஹ்லாஸாக அல்லாஹ்வோட அந்த கூலியை துஆவிலே கேளுங்க, நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விடுவான். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். எங்கள் இரட்சகனே, எங்களிடமிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீதான் இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், நீதான் நன்கு கேட்கக்கூடியவன், நன்கு அறிந்தவன். இரண்டாவது விஷயம், நாம் யாரை அணுகினாலும் முதல் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். எப்போது கோபம் வந்து விடுகிறதோ அப்போது நாம் நம்முடைய நிலையை இழந்து விடுவோம், அல்லாஹ்வுக்கு முன்பு நம்முடைய அந்தஸ்தை இழந்து விடுவோம். அது மட்டுமில்லை, நம்மை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்களை அவமதித்து விடுவோம், அல்லது நம்மை விட அந்தஸ்தில் குறைவாக இருக்கக்கூடிய, வயது குறைவாக இருக்கக்கூடியவர்களை இழிவுபடுத்தி விடுவோம். அவருடைய கருணையோடு நடக்க மாட்டோம், சிறுவரிடம் கருணையோடு நடக்க மாட்டோம். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அவர்கள் அந்த கோபத்தின் காரணமாக அந்த சிறுநீர்களித்த மனிதரை அடிப்பதற்கு எழுந்தார்கள், அது போன்ற ஒரு நிலை நம்மிடம் வரும் என்றால் கோபம் தான் அதற்கு காரணம். இந்த கோபம் யாரிடம் வருகிறது? ஷைத்தானிடம் வருகிறது. அவை கோபம் வரும்போதெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் நான் முதலில் சொல்லுவது, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். உங்களுக்கு கோபம் வரும், பாதுகாப்பு தேடுங்கள். பாதுகாப்பு தேடிய பிறகு அந்த பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்கள், அல்லாஹ் சீர்திருத்துவான். துஆவை விட சிறந்த ஒன்று இல்லை சகோதரர்களே. பிள்ளைகளை இழந்தவர்களுக்கு தெரியும் பிள்ளை இல்லாத போது இருக்கிற வழி. அவை கோபப்படும் போது ஒரு குழந்தையை பார்த்து, சனியனை தொலைஞ்சு போ, உயிரை வாங்குற, எங்கேயா தொலைய மாட்டியா என்று ஒரு தாயோ தந்தையோ இந்த வார்த்தை பேசிவிட்டால், அந்த நேரத்தில் மலக்கு ஆமீன் சொல்லிவிட்டால், அதனுடைய நிலை எவ்வளவு மோசமாக இருக்கும் நினைத்து பாருங்கள். யார் தன்னுடைய பிள்ளையை வளர்த்து ஒரு கட்டத்தில் தான் வாழும்போது தன்னுடைய பிள்ளை தனக்கு முன்னர் ஒரு ஜனாசாவாக மையத்தாக பார்க்கிற நிலையை பார்த்து அதில் மனம் குமுறுகிறானோ, அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் என் பிள்ளையை நீ சொர்க்கத்தில் சேர்த்து விடு, இங்கே என்னை விட்டு பிரித்து விட்டாய், நாளை நான் உன்னிடம் வருகிறேன், என்னையும் என்னுடைய பிள்ளையும் சொர்க்கத்தில் சேர்த்து விடு என்று அல்லாஹ்வோட கேட்கிற நிலையில் இப்போது துஆ செய்து கொண்டிருக்கிற ஒரு தந்தை அல்ல தாயோட நிலை நினைத்து பாருங்கள். அப்போது நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் காட்டக்கூடிய கோபத்தில் வாயில வரக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு மோசமானது என்று தெரியும். இது நம்முடைய பிள்ளைகள்கிட்ட மட்டுமல்ல, எந்த பிள்ளையிடம் அப்படிதான் நடக்க வேண்டும். அவர்களை நாம் அரவணைத்து அதே நேரத்தை கண்டிக்கலாம், அது தவறல்ல, கண்டிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்க சொன்னார்கள் தான். ஆனால் அந்த பொறுமையின் ஒரு அளவு இருக்கிறது. ஒரு குழந்தை எத்தனை தடவை மன்னிக்கலாம்? இப்படி ஒரு கேள்வியை ஒரு மிகச்சிறந்த ஷேக், ஒரு ஆலிமிடம் கேட்கப்பட்டது. ஒரு குழந்தை தவறு செய்கிறது, எத்தனை தடவை மன்னிக்கலாம்? இதுதான் கேள்வி. ஏன்னா மன்னிக்கிறோம் என்றால் நாம் அடிக்க மாட்டோம். இப்ப அடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் மன்னிக்க வேண்டும். சரி, மன்னிப்பதற்கு எத்தனை தடவை மன்னிக்கலாம்? இதுதான் கேள்வி. அந்த ஆலிம் சொன்னார், 5000 சில்லறை தடவை மன்னிக்கலாம் என்று சொன்னார். என்ன 5000 சில்லறையா? அது என்ன கணக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்று அவர் கேட்கிறார்.
அந்த ஆலிம், அந்த ஷேக் சொல்லுகிறார்கள், ஆமாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னார். அப்படியா? ஒரு பிள்ளையை 5000 தடவைக்கு மேலே மன்னிக்கலாமா? ஆச்சரியமா இருக்குது. இது இந்த சட்டத்தை எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய நபி சொல்லுகிறார்கள், உங்கள் குழந்தையை 7 வயதிலிருந்து தொழுகைக்கு ஏவுங்கள். அப்படி என்றால் 7 வயதிலிருந்து ஏவ சொல்லுகிறார்கள். 10 வயதாகியும் தொழாவிட்டால் அடியுங்கள். அப்படி என்றால் 7க்கும் 10க்கும் இடையே 3 வருடங்கள் இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளி, இந்த 3 வருடங்களில் அந்த குழந்தையை அடிப்பதற்கு ரசூல் அனுமதி தரவில்லை. அப்படின்னா நீங்கள் ஏவிக்கொண்டே இருப்பீர்கள், ஆனால் தொழ மாட்டார்கள். இப்படி என்ன செய்வீர்கள்? ஏவ வேண்டும், சொல்ல வேண்டும், ஆர்வமூட்ட வேண்டும், அவர்களை திரும்ப எழுப்ப வேண்டும். காலை சுபுக்கு எழமாட்டார்கள், எழுப்ப வேண்டும். இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. 7 வயது ஆகிவிட்டது, இன்னும் தொழவில்லை. 8 வயது ஆகிவிட்டு இன்னும் தொழவில்லை. 9 வயது. சரி, இந்த 9 வயதில் அடிச்சிடலாமா? அடிக்காதீங்க. சரி, எப்போ அடிக்கிறது? அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 10 வயது ஆகிவிட்டது, இப்போ தொழல, இப்போ அடிங்க. அப்ப அந்த ஆலிம் சொன்னார், 5000 தடவைக்கு மேல மன்னிக்கலாம் என்று இந்த ஹதீஸ்லயே ஆதாரம் இருக்கிறது. அப்படியா? எப்படி பாருங்க, 7 வயது 10 வயது 3 வருடங்கள், ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை தானே. நீங்க 5 வேளை தொழுகை ஏவறீங்க, அந்த ஒரு நாள் தொழவே இல்லை. 2வது நாள் ஏவறீங்க, தொழவே இல்லை. 3வது நாள் வேற தொழு. அல்லாஹ்வே, அப்படின்னா பொறுமை. நான் பொறுமை இழக்கமா, அவ்வளவுதான், அடி பின்னிடுவேன் என்று ஒரு சொல்கிறார். நீங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், இல்லை, நீங்க படிப்பது உங்களுக்கு அனுமதி இல்லை. இன்னும் நீங்கள் அடிப்பதற்கு 10 வயதாகும். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? ஏவிக்கொண்டே இருக்கு. இது முடியுமா? மன்னியுங்கள், அவரிடம் பொறுமையாக இருங்கள். ஏனென்றால் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, வருடத்திற்கு 365 நாட்கள், அப்படியே பெருக்கி பெருக்கி 3 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க, ஏறத்தாழ 5000 தடவைக்கு மேல வருது. ஓ அப்படியா? ஆமாங்க, அடிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தது 10 வயதுங்க. அது தொழுகைக்காக ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. மற்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரையை கொண்டு, அவர்களை சீர்திருத்து கொண்டு, அவர்களை கண்டிப்பதை கொண்டு, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி எச்சரிக்கை செய்வதை கொண்டு, அவருடைய கோபத்தை நாம் முக பாவனை கொண்டு வெளிப்படுத்துவதை கொண்டு, சில இடத்தில் முகம் சிவக்கும், நம்முடைய அதிருப்தி, நாம் சிலது பேச மாட்டோம். இப்படி அவர்களை புறக்கணிக்கிறது, அவர்களிடம் நம்முடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவது, இதை கொண்டுதான் நீங்கள் காட்ட வேண்டுமே தவிர அடிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி ரசூல் 10 வயதாக தான் அடிக்க சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்கள். ஆகவே சகோதரர்களே, கல்வி உலமாவிடமிருந்து, மார்க்க கல்வி உள்ளிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பண்புகள், அஹ்லாக்கை, அதப்பை நாம் திருத்த வேண்டும். நமக்கு என்ன பிரச்சனை என்றால், நம்முடைய வயது, நமக்கு இருக்க பிளட் ப்ரெஷர், நமக்கு இருக்கிற அனுபவம், நமக்கு இருக்க வியாபாரம், நமக்கு இருக்கக்கூடிய பண வசதி, நாம் வளர்ந்த விதம். சில நேரத்தில் சில சொல்லுவாங்க, நான்லாம் எங்க உஸ்தாத்தை எப்படி அடி உதவ வாங்கியிருக்க தெரியுமா? நாளை விட மாட்டேங்க, நான் மட்டும் வாங்கியிருக்கல அடி உத வாங்கி திருந்தல, அதே மாதிரி நான் இவரை மிதிச்சாலும் திருத்துவேன். அதாவது என்னன்னா, இவர் என்ன சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர், நான் மட்டும் எங்க உஸ்தாதிடம் எங்க அப்பா எப்படி அடிப்பார் தெரியுமா? அந்த 5 வயசுல அடி அடிச்சாருங்க எங்க அத்தா. 5 வயசுல இருந்து அடி வாங்கினவன் நானு, எங்க அம்மா தான் காப்பாத்துச்சு. அப்ப இவர் பொண்டாட்டி வந்து, இவர் புள்ள 5 வயசா இருக்கும், இவர் அடிக்க ஆரம்பிச்சு அவங்க பொண்டாட்டி காப்பாற்றணும் இவர்கிட்ட இருந்து. ஏன்னா இவர் நான்லாம், நம்ம எங்க பரம்பரையே இதாங்க. நாங்க வந்து எப்படிப்பட்ட பரம்பரை? எங்க பரம்பரையே டெரர். எப்படி? எங்க பரம்பரை டெரர் பரம்பரை. அப்ப என்ன ஆகும்? இந்த அப்பனை பார்த்து பிள்ளையும் அதே மாதிரி டெரர், இப்படி முகல உருன்னு வச்சுக்கிட்டு, அப்படியே விரைச்சுக்கிட்டு, அப்படியே போகும்போது இவர் ஒல்லியாதார் பான பாடி பில்டிங் மாதிரி காட்டு, இப்படி போவார். சுபஹானல்லாஹ். இது எல்லாம் நல்ல பண்பா? இல்ல, அல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ் பிடிக்காது. நபி டெரரா? நபி பார்க்கும் போதெல்லாம் புன்முறுவல். அதான் நபியுடைய சிறப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் என்ன சொல்கிறார்கள்? நான் ரசூலுல்லாஹ் எப்ப பார்த்தாலும் அப்படியே பௌர்ணமி நிலவு மாதிரி அப்படியே புன்முறுவலா இருக்குது அப்படிங்கிறாங்க. நபியிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இதுவா, அல்லது உருன்னு டெரர் அதுவா? சுப்ஹானல்லாஹ். அப்ப நாம் நம்முடைய அஹ்லாக்கை திருத்தாத வரைக்கும் சகோதரர், அல்லாஹ்வோட உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியாது. ஆகவே ஒரு தந்தையும் தாயும் யாராக இருக்கட்டும், சகோதரன் யாராக இருக்கட்டும், நண்பர் யாரா இருக்கட்டும், அழகான முறையில் மனிதர்களை அணுகுவது, பிள்ளைகளை அணுகுவது, அவருடைய பொறுமை காட்டுவது, அவர்களுக்கு துவா செய்வது, நம்முடைய வீராப்பு, நம்முடைய கோபம், இதையெல்லாம் விட அல்லாஹ் ஒரு துவா, ஒரு பிள்ளை மாற்றி விடலாமே. கோபத்துல மாற மாட்டான். ஏன்னா நம்ம முன்னாடி நடிச்சிருவான், ரொம்ப கோபக்காரன், அப்படி 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 நடிப்பான். அப்புறம் அந்த அது ஒரு இது அப்படின்னு சொல்லி போவான். அப்ப அவன் திருந்தல.
அவன் முன்னாடி நடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன சொல்லுவான், அது இது. அப்ப என்ன சொல்ல வரான், அது ஒரு பிராணி, அது ஒரு விலங்கு அப்படின்னு நம்மை பார்த்து சொல்லுவான். இவர் திஸ் இஸ் அனிமல் அப்படிமா, இது ஒரு அனிமல் அப்படின்றான். நம்ம மேன் கைண்டா பார்க்க மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி அவனுடைய அறிவு எவ்வளவு வேகமா வளர்ந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. நாம ஒண்ணு நினைப்போம், அவன் விளையாடிக்கிட்டு தான் இருப்பான், ஆனா அவனுக்கு வேற ஒண்ணு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மை கவனிச்சிருவான். அவன் பல நேரத்தை அவன் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி எப்பவும் கண்ணு காணிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம. இந்த அளவுக்கு பல விஷயங்கள் பிள்ளைகளை அணுகுவதில் சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே இருக்கிறது. அவை நாம் நம்முடைய பிள்ளைகளை சீர்திருத்தத்தில் பொறுமை காப்பது, அழகான முறையில் நடப்பது, அவர்களுக்கு அதிகம் துஆ செய்வது. நாம் மற்ற பிள்ளைகளுக்காக துஆ செய்தால் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துஆ செய்வார்கள், அதுவும் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் நமக்காக துஆ செய்யக்கூடிய, நம்முடைய சொந்த பிள்ளைகளாக இருக்க கூட மாட்டார்கள், ஆனால் நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர் மாறிவிடுவார்கள். ஏனென்றால் மனிதர்கள் எப்போதுமே தங்களிடம் நல்ல விதத்தில் நடந்து கொண்ட சிறந்த குணசாலிகளை நேசிப்பார்கள். அவர்களுக்காகத்தான் அவர்கள் மௌத்துக்கு பிறகும் அவர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு துஆ செய்வார்கள். யார் குணத்தாலும் அணுகுமுறையாலும் நன்றாக இல்லையோ, யார் மற்றவர்களை அவமதிக்கிறார்களோ, அந்த மனிதர்களை பார்க்க கூட வெறுப்பார்கள் மனிதர்கள். இதுதான் உண்மை. அவை மற்றவர்களை நேசிக்கக்கூடிய, மற்றவர்களால் நேசிக்கப்படக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். அதில் முதலில் ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளால் நேசிக்கப்படக்கூடிய சிறந்த குணத்தை அவர்கள் காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் அவர்கள் ஒரு நாள் தாய் தந்தையாக ஆகும்போது அவருடைய பிள்ளைக்கு என் தாய் தந்தையிடம் நான் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்கள் இது என்று அவர்கள் நம்மை நினைவு கூர்ந்து கொண்டு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, தங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்மை முன்மாதிரியாக சொல்லக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் வளர்வார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய உம்மத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பானாக, நம்முடைய பிள்ளைகளுடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பானாக, நம்மை சீர்திருத்துவானாக, நம் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒன்றிணைப்பானாக. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிந்தவுடனே அரை மணி நேரம் பிள்ளைகளுடைய சிறிய சிறிய உரை கிராத் இருக்கின்றது. நிறைவு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ். சரியா, அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே ஜமாத்தார்கள் அனைவரும் இருந்து அந்த சான்றிதழ் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். அவசியம் இந்த பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ்வுடைய உரையையும் அழகான கிராத்தையும் நீங்கள் கேட்க வேண்டும். ஆக இந்த நிறைவு நிகழ்ச்சியில் யாரும் கிளம்பி போய்விடுவார்கள். உங்களுடைய எல்லா வேலையும் ஒதுக்கிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிந்த உடனே அரை மணி நேரத்துக்குள் அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் கபூல் செய்வானாக, நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.